திருமாலுக்காகவே மலர்விடம் அமைத்து வாழ்ந்து வந்தவர் விப்ரநாராயணர். ஒரு சமயம் தேவதேவி என்னும் பெண் வீசிய காதல் வலையில் அகப்பட்டு தம் முன்னோரீட்டிய பொருட்களையெல்லாம் அவளுக்கு கொடுத்து, மேலும் அவளுக்கு கொடுக்க பொருள் இல்லாத காரணத்தால் தேவதேவியை பிரிந்து தனிமையில் வாழ்க்கை நடத்தினார். தன் பக்தரின் வருத்தத்தை போக்க நினைத்த திருமால் தன் திருவாராதனைக்குரிய பொன்வட்டிலை ஒன்று எடுத்துக்கொண்டு தேவதேவியின் தாயிடம், தான் விப்ரநாராயணன் தூதுவன், இப்பொற்கிணத்தை தேவதேவிக்கு கொடுக்க சொல்லி என்னிடம் கொடுத்தனுப்பியதாக திருமால் கூற, மீண்டும் விப்ரநாராயணர் தேவதேவியுடன் வாழ வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கோயிலில் பொன்வட்டில்களில் ஒன்று இல்லாததையும் அது தேவதேவியிடம் இருப்பதையும் அறிந்த அரசன் விப்ரநாராயணரை சிறைப்பிடித்தான். திருமால் அரசரின் கனவில் தோன்றி நடந்ததை கூற அரசனும் அவரை விடுவித்தான். தன் மீது அன்பு வைத்த திருமாலையும் திருமால் மீது அன்பு வைத்த தொண்டர்களையும் அவர்கள் பாதங்களில் விழுந்த தூசுகளையும் பெரிதாக மதித்த விப்ரநாராயணர் தொண்டரடி பொடியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார்.